ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் யூஜிடி பார்க்கலாம். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து தான் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் கொண்டு வரோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா என் டைப் சிலிக்கான் பாரில் பி டைப் செமிகண்டக்டிங் மெட்டீரியலை டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பிஎன் செமிகண்டக்டிங் மெட்டீரியலை பிஎன் டயோட் டின்னு எழுதியிருக்காங்க. எமிட்டர் டெர்மினல் பி டைப்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த B1 B2 வந்து நம்ம என் டைப் சிலிக்கான் பார்லேருந்து அவுட்டர் டெர்மினலில் B1 B2ன்ற 2 டெர்மினல் வருது. அந்த 2 டெர்மினலுக்கு இடையில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை RBBன்னு எடுத்துக்கலாம். இந்த RBBயை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, RB2 ப்ளஸ் RB1. இந்த RB2ன்றது B2க்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸை RB2ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எமிட்டர் டு பேஸ் 1க்கு இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் RB1. இந்த RB1ன்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்காங்க இல்லையா. இது ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னா, எமிட்டருக்கும் பேஸ் 1க்கு இடையில அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜினால இந்த RB1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அந்த மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வோல்டேஜ் அக்ராஸ் RB1 எவ்வளோன்னு எழுதுகிறோம். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் RB1 வந்து V1 எடுத்துக்கிறோம். V1 is equal to RB1 divided by RB1 plus RB2 into VBB. VBBன்றது வோல்டேஜ் அக்ராஸ் டெர்மினல் B2 and B1. அப்போ அடுத்தது இந்த RB1 plus RB2வை RBBன்னு எடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் RB1 by RBB into VBB அப்படின்னு மாறுது. இதில் RB1 by RBBன்றது ஹீட்டான்றது இன்ட்ரின்சிக் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஷியோ. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் RB1 is equal to V1, that is equal to ஹீட்டா into VBB.